Hi friends, welcome to Kalki's Kitchen. நம்ம இன்னைக்கு எக் கீமா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 5 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லித்தழை, ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் அது தாளிக்கிறதுக்கு தேவையான இந்த பிரிஞ்சி இலை, சோம்பு அதெல்லாம். வாங்க நம்ம இன்றைக்கி எக் கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலியில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த இந்த பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, மராட்டி முக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எக் கீமா மசாலா வந்து ரெடி ஆயிரும். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எக் கீமா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.